வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். ஹமாஸ் தரப்புடன் அமெரிக்கா ரகசிய பேச்சுவார்த்தை. காசாவுக்கான மனிதாபிமான உதவி தடையை விதித்த இஸ்ரேலுக்கு சவுதி அரேபியா கடுமையான கண்டனம். இஸ்ரேலின் சேன்பெட் பாதுகாப்பு நிறுவனத்தை கத்தார் கடுமையான குற்றச்சாட்டு. பிலிப்பைன்ஸில் போர் விமானம் விபத்து, 2 பலி. அமெரிக்காவில் மோசடிகளில் ஈடுபட்ட 25 கனடியர்கள் கைது. கனடாவில் இடம்பெற்ற தீ விபத்தில் 6 கட்டிடங்கள் முற்றாக தீக்கிரை. அமெரிக்காவுக்கு எதிரான போருக்கு தயார் சீனா திட்டவட்டம். சட்டவிரோதமாக மீனவர்கள் எங்கள் கடல் எல்லைக்குள் நுழைவதை இந்தியா தடுக்க வேண்டும், இலங்கை கோரிக்கை. காசாவில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினருடன் அமெரிக்கா ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தகவல் உண்மையாக இருக்குமாயின் 1997 ஆண்டின் பின்னர் ஹமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாகும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது ஹமாஸ் தடுத்து வைத்துள்ள 59 பணைய கைதிகளில் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் 5 எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களை காசாவிலிருந்து வெளியேற்றாமல் காசாவை புனரமைக்கும் திட்டத்தினை நேற்றைய தினம் அரபிய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். எகிப்திய தலைநகரில் இடம்பெற்ற அரபிய தலைவர்களின் உச்சி மாநாட்டில் இதுகுறித்து இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும், இந்த சூழ்நிலையில் சவுதி இளவரசர் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்துள்ளார். அதாவது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அரபு லீக்கின் $53 பில்லியன் காசா மறுசீரமைப்பு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக ஆதரித்துள்ளார். பாலஸ்தீனத்தியர்களை இடம்பெயர வைக்கும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தை நிராகரித்துள்ளார். 1967 ஆண்டு எல்லைகளை அடிப்படையாக கொண்ட பாலஸ்தீன அரசுக்கு ஆதரவை சவுதி அமைச்சரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கிழக்கு ஜெருசலேமை அதன் தலைநகராக கொண்டது. மேலும் இஸ்ரேலின் காசாவுக்கான மனிதாபிமான உதவி தடையை சவுதி அரேபியா கடுமையாக கண்டித்துள்ளது மற்றும் உலகளாவிய பொறுப்புக்கூறலை வலியுறுத்தியது. மேலும் சவுதி லெபனான் உறவுகளை பலப்படுத்தவும் தைப் ஒப்பந்தத்தை பலப்படுத்தவும் MBS லெபனான் ஜனாதிபதி யோசப் அவுனை சவுதி இளவரசர் சந்தித்து மேற்கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளனர். கத்தார் தனது தவறான குற்றச்சாட்டுகளுக்கு சேன்பெட் நிறுவனத்தை கண்டிக்கிறது. ஹமாஸுக்கு இதுவரை எந்த உதவியும் அனுப்பப்படவில்லை என்று கூறியுள்ளது. தோஹா ஹமாஸுக்கு உதவி வழங்கியதாக இஸ்ரேலின் சேன்பெட் பாதுகாப்பு நிறுவனம் கூறிய தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கத்தார் கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் சர்வதேச ஊடக அலுவலகம் புதன்கிழமை இந்த அறிக்கையில் பின்வருமாறு கூறியுள்ளது. அக்டோபர் 7 தாக்குதலுடன் கத்தார் உதவியை தொடர்படுத்தி சேன்பெட் பாதுகாப்பு நிறுவனம் கூறிய தவறான குற்றச்சாட்டுகள் இஸ்ரேலிய அரசியலில் சுயநலம் மற்றும் சுய பாதுகாப்பு ஆகியவற்றால் இயக்கப்படும் திசை திருப்பலுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு என்றும், கத்தார் அரசு பாலஸ்தீன மக்களின் வலுவான ஆதரவாளராக உள்ளது என்றும் மற்றும் பல ஆண்டுகளாக காசாவில் உள்ள குடும்பங்களுக்கு மனிதாபிமான ஆதரவை வழங்கி வருகிறது. காசாவுக்கு வழங்கியுள்ள கத்தாரின் உதவியில் உணவு மற்றும் மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்கள், அத்துடன் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குதல் ஆகியவை கத்தாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் மலைப்பகுதியில் போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் புகின்ட் நான் மாகாணத்தில் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்ட FA-50 ரக போர் விமானம் படைத்தளத்துக்கு மீள திரும்பவில்லை எனவும் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பையும் இழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து மாயமான போர் விமானத்தை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றதை தொடர்ந்து போர் விமானம் புகின்ட் நான் மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது விமானத்தில் பயணித்த 2 வீரர்களும் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பாரியளவில் மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்காவின் அதிகாரிகள் கனடாவை சேர்ந்த 25 பேரை கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைதானவர்களில் அதிகமானவர்கள் மொன்றியல் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதியவர்களை ஏமாற்றி மோசடி செய்தமை தொடர்பாக கைது செய்துள்ளனர். இந்த மோசடியில் $21 மில்லியன் மேல் களவாடப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் மொன்றியல் அருகிலுள்ள பொயின்டே கிளரி, எட்வார்டிவில், டொரியா பகுதிகளிலுள்ள கால் சென்டர்களிலிருந்து செயல்பட்டுள்ளனர். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் போன்று நடித்து வயோதிபர்களை ஏமாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
உறவினர்கள் விபத்துகளில் சிக்கியதாகவும் கைது செய்யப்பட்டதாகவும் கூறி அவர்களை காப்பாற்றுவதற்கு பணம் தேவை என்ற அடிப்படையில் பண மோசடி இடம்பெற்றுள்ளது. இந்த மோசடி 2021ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோ யோர்க்வில் பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 6 கட்டிடங்கள் முற்றிலுமாக எரிந்து நாசமாகியுள்ளன. மேலும் பல கட்டிடங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கட்டிடத்திலேயே அதிகாலை 4:30 மணிக்கு தீ ஆரம்பித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கட்டிடம் புனரமைக்கப்பட்டு வந்த நிலையில் தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ வேகமாக அருகிலுள்ள கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு பரவியுள்ளது. தீ கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் இன்னும் சிறிய தீப்புள்ளிகளை அணைக்கும் பணியில் உள்ளனர். மொத்தமாக 10 கட்டிடங்கள் தீயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக பழமை வாய்ந்த கட்டிடங்கள் இழந்தது பொருளாதார ரீதியாக பெரும் இழப்பாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா விரும்பும் எந்தவொரு போரிலும் பங்கு கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சீனா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு விடயங்களுக்கு பதில் வழங்கும் விதமாக குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பதவியேற்ற பின் முதல் முறையாக நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ட்ரம்ப், அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்றும் அமெரிக்கர்களின் கனவை நனவாக்க உழைத்து வருகிறோம். 6 வாரங்களில் 100 நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டேன். 400க்கும் மேற்பட்ட நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன். அமெரிக்கா மீது நியாயமற்ற வரிகள் விதிக்கப்படுகிறது. மேலும் பென்டானில் விவகாரத்தில் அமெரிக்கா உண்மையிலேயே தேர்வு காண விரும்பினால் அதற்கு சரியான வழி மற்றவரை சமமாக நடத்துவதன் மூலம் சீனாவுடன் ஆலோசனை நடத்துவதே. எனவே ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர், வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை போராட நாங்கள் தயார். நாட்டின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்க சீனா எடுத்துள்ள நடவடிக்கைகள் சட்டபூர்வமானவை என்றும் அவசியமானவை. பென்டானில் விவகாரத்தை பொறுத்தவரை அமெரிக்காவை தவிர வேறு யாரும் அதற்கு பொறுப்பு இல்லை. அமெரிக்க மக்கள் மீதான மனிதாபிமானம் மற்றும் நல்லெண்ண உணர்வின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் இணைந்து நாங்கள் வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால மீனவர் பிரச்சினையை தீர்க்க இந்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைவதை தடுக்க இந்திய மத்திய அரசும் தமிழக அரசு நிர்வாகமும் தங்கள் சொந்த சட்டங்களை அமல்படுத்த வேண்டும். இலங்கையின் வடக்கு பகுதி மக்கள் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி வாழ்ந்தனர். மேலும் எல்டிடியுடனான நாட்டின் ஆயுத மோதலின் போது வடக்கு பகுதி இலங்கை மக்களுக்கு இந்தியா பெரிதும் உதவி செய்தது. அவர்கள் பாதுகாப்பும் அளித்தனர். அதற்காக நாங்கள் இந்தியாவுக்கு நன்றி கூறுகிறோம். இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் மீனவர்கள் பிரச்சினையில் வடக்கின் மக்களுக்கு அவர்கள் உதவ தவறினால் அது அவர்களின் மற்ற அனைத்து உதவிகளும் உண்மையானவையா என்ற கேள்வியை எழுப்புகிறது. மக்களுக்கு உதவுவது என்பது வெறும் வெள்ள நிவாரணத்தை விநியோகிப்பதல்ல, அவர்கள் சுயமாக நிற்க வாய்ப்புகளை உருவாக்குவதாகும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் இலங்கைக்கு செல்ல உள்ள நிலையில் அமைச்சரின் இந்த கருத்துக்கள் வெளியாக உள்ளன. இதனிடையே இந்திய பிரதமருடனான பேச்சுவார்த்தைக்கான நிகழ்ச்சி நிரலின் போது இந்திய மீனவர்கள் சட்ட விரோதமாக மீன்பிடிப்பது தொடர்பான பிரச்சினையை இலங்கை அரசாங்கம் சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். காசாவில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் உதவி விநியோகங்களை நிறுத்தி வைத்ததை அடுத்து தற்போது விலை அதிகரித்துள்ளது. அன்றாட பாவனைக்கு மக்கள் கொள்வனவு செய்யும் கோதுமை, மா, மரக்கறிகளின் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.